ஐயோம்மா. டேய் தம்பி, நேற்று சமாளிச்சிட்டியா? நேத்து நான் சமாளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, என்ன படிச்ச அந்த பிரம்மனுக்கு தாண்டா தெரியும். சரி, கேட்கணும்னு நினச்சேன். கொஞ்ச நாளாவே நானும் பார்க்குற ஒரு மாதிரியாவே தெரியற. ஓகேவா நீ? அம்மா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து அம்மா ஆக்சுவலி சில் தான். ஆனால் என்னமோ என்னோட ஃப்ரீடம் எங்கேயோ பறி போயிட்ட மாதிரி நானும் நினச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி அதனால் அப்படி இருக்கலாம். அம்மா அவ்வளோ சில் தானா? இந்த விஷயத்தை பற்றி நீ அம்மாகிட்டே பேசி பார்க்கலாம்ல? லைக் உனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுன்னு பேசி பார்க்கலாம்ல? சரி, நான் ஈவினிங்காக போய் பேசி பார்க்குறேன். நீ ஏன் கிட்ட வெட்டி கதை பேசாத, ப்ராஜெக்டை முடிக்கணும், வேலையை பாரு டக்குன்னு. சாரி அக்கா. அக்கா வாங்கக்கா, இருங்க உங்களுக்கு டீ போடுறேன். அப்புறம் நானே கேட்கணும்னு இருந்தேன்க்கா. காலம் கெட்டு கிடக்கு. நீங்க பாட்டு உங்க பொண்ணை தனியா இங்க விட்டுட்டு ஊர்ல போயிருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் இப்படியே கதவை தர. காலங்காலத்துல அர்ச்சனாக்கு ஒரு கால் கட்டை போட்டு விட்டுலாம்ல. அக்கா இதெல்லாம் அவளோட முடிவுக்கா. அவ வாழ்க்கையை அவ தான் சூஸ் பண்ணணும். அவளை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொல்லித்தர தேவையில்லை. அவ பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். இல்லக்கா, சமுதாயம் கெட்டு கிடக்குல. அக்கா சமுதாயம் எல்லாம் சரியாதான்க்கா இருக்கு. நம்ம பாக்குற பார்வை தான் தப்பா இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கே தெரியும்க்கா. இப்ப கூட நான் அவளை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி அவளோட ஃப்ரீடமை தடுக்கலக்கா. என்னோட சஜஷனை சொல்றேன். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவளோட இஷ்டம். என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ பண்ணணும், அனுபவிக்கணும், சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. ஏன்னா என்னை சுத்தி அவ்வளோ தடைங்க. அந்த மாதிரி தடைய என் குழந்தைக்கு நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. வாமா அர்ச்சனா. ஹாய் ஆண்டி. அக்கா நான் அப்புறமா வரேன். சரிக்கா. வாமா அர்ச்சனா, இப்பதான் வந்தியா? நான் வரேன். என்னடி ஃபில்டர் காஃபி போடவா? அதான் போன்னு சொல்றல, நான் ஊருக்கு கிளம்புறேன். சாரி, தெரியாம சொல்லிட்டேன். நீ போகாத இரு.